ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 9th ஸ்டாண்டர்டோட ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு கட்டாயம் வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து நீங்கள் லைக் போட்டிங்களா நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு சமூக அறிவியலுக்கு. இதில் வந்து 14 ஒன் வேர்ட்ஸ். ஓகேவா? 14 ஒன் வேர்ட்ஸு. இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டை முறையை டேஸ் என்கிறோம். ரெண்டாவது வந்து சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். இதில் 3வது கேள்வி. சரிங்களா? 4வது கேள்வி பார்த்தோம்னா தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? சரியா? 5 வந்து டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாக்கும் நிலத்தோற்றம் ஆகும். 6 வந்து புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது? 7 வந்து மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக்கல்வி டேஸ் ஆகும். 8 வந்து தீ விபத்து ஏற்படுத்தும் போது நீங்கள் அழைக்கும் எண் என்ன? சரிங்களா? அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் புக் பேக் உள்ளது. நீங்கள் வந்து புக் பேக் உள்ளதை நீங்கள் ரீட் பண்ணாலே இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஆபிரகாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறை பெறாதோர் குழந்தை ஆவார். 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் எது? 13 மூன்றாம் துறையில் அடங்குவது எது? 14 பார்த்தீங்களாக்க வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோமாக்க நம்ம வந்து 2 மார்க் ஒல்லி. இதில் வந்து 15 28வது கேள்வி வந்து கட்டாய வினா. அதை விட்டு நம்ம 9 மார்க் அட்டன் பண்ணால் 9 கேள்வி அட்டன் பண்ணால் போதும். 15 வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி குறிப்பு வரைக. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக்க 16வது கேள்வி வந்து கான்ஸ்டன்டைனின் முக்கிய பங்களிப்பை சுட்டி காட்டுக. 17 நகரமயமாக்குதல் உதவிய காரணிகள் யாவை? 18 பிரான்சின் 3 பாகங்களின் அமைப்பு 3 எஸ்டேட்ஸ் பற்றி எழுதுக. 19 புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. 20 வந்து காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை? 21 நீரியல் சுழற்சி என்றால் என்ன? 22 ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. 23 அடிப்படை உரிமைகள் யாவை? 24 சாலை ரோடு சிக்னல் ஓகேவா? ரோடு சிக்னல் எந்த நிறம் நீல் என்பதை உணர்த்துகிறது. ஈஸியான கேள்வி. சரிங்களா? 25 சூரிய சக்தி என்றால் என்ன? 26 உணவுப் பயிர்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளும் உணவில்லா பயிர்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளும் எழுதுக. 27 இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பற்றி எழுதுக. 28 நிலவரைபடத்தின் கூறுகள் யாவை? சரிங்களா? நிலவரைபடத்தின் கூறுகள் யாவை? இது கட்டாயம் நீங்கள் எழுதியாகணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து 42 வந்து கட்டாய வினா. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அது போக மீதி நம்ம 9 கேள்வி எழுதணும் இதில் வந்து. சரிங்களா? இதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதை பாருங்கள். 31 சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தியது? 32 புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராயுக. 33 பார்த்தமாக இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் பொருளாதார தாக்கத்தை விவரிக்கவும். புவி அமைப்பை விவரி. 34 35 சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகளை எழுது. 36 தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பு எழுதுங்க. இதெல்லாம் ஈஸியானது, நீங்கள் எழுதலாம். 37 ஒற்றை ஆட்சி முறையின் நிறைகளை விவரி. 38 சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரி. 39 இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. 40 வந்து இடப்பெயர்ச்சியின் முறைகளை பற்றி விரிவாக எழுதுக. அதுக்கடுத்து 41 42 இம்பார்ட்டண்டான கேள்வி. அது நம்ம இந்திய வரைபடம், அது கட்டாய கேள்வி. அது போக நீங்கள் இதில் வந்து 9 கேள்வி எழுதணும். சரிங்களா? 41 பார்த்தீங்கன்னா காலக்கோடு 1780 1800 வரையிலான ஏதேனும் 5 காலக்கோடு எழுத சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக்க மேப்பு பிக் கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தோம்னா 8 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 43 44 நல்லது கேள்வி. சரிங்களா? 44 வந்து மேப்பு, இந்திய வரைபடம் அண்டு
உலக வரைபடம். இது வந்து நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கங்க. இது வந்து உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்சிருந்தா நல்லது. படிக்கலன்னா திரும்பி வந்து நீங்கள் வீடியோ போட்டு படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.